தற்போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி இன்றும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். மார்ச் 10 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே நோட்டீஸ் கொடுத்து வருகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் இந்த விவகாரத்தை விவாதிக்க அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினமும் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அனைவருமே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். திமுக நடத்திய இந்த போராட்டத்தில் கூட்டணி கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதே போன்று கேரளா, பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கமிட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நீதி வேண்டும் என்று அப்போது போராட்டத்தின் போது அனைவரும் முழக்கமிட்டனர். போராட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அதே போன்று மக்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, மாநிலங்களவை குழு தலைவர் TR பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அதாவது மதிமுக தலைவர் வைகோ, ஆராசா உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கமிட்டது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே கலந்து கொண்டார்கள். தற்போது நாடாளுமன்றம் தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை 2 அவைகளிலும் திமுக எழுப்ப திட்டமிட்டிருக்கிறது. இரண்டு அவைகளிலுமே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாடாளுமன்றத்திலும் தற்போது இந்த பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். சாந்தா, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன். Justice!